கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு தங்கம் கலந்து போலி நகைகளை செய்து சிறிய அடகு கடைகளை குறிவைத்து ஏமாற்றி வந்த சென்னையை சேர்ந்த கும்பல் புதுச்சேரியில் சிக்கியுள்ளது. புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் அசோக் குமார். இவர் முதலியார்பேட்டையில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். கடந்த 8ஆம் தேதி கடைக்கு வந்த மர்ம நபர் அங்கு வேலை செய்யும் ஊழியரிடம் 2 சவரன் நகையை அடமானம் வைத்து 85,000 ரூபாய் பணத்தை பெற்றுச் சென்றார். பிறகு அசோக் குமார் அந்த நகையை சோதித்த போது அவை போலி என்பது தெரிய வந்தது. மேலும் கார்த்திக் என்ற போலியான பெயர் முகவரியை கொடுத்து நகை அடமானம் வைத்ததும் தெரிய வந்தது. இது குறித்து அவர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்து அடகு கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது போலி நகையை அடமானம் வைத்து சென்றது சென்னையை சேர்ந்த 33 வயதான சுரேஷ் என்பது தெரிய வந்தது. பின்பு அவரை கைது செய்த போலீசார் அவருக்கு உதவிய சென்னையை சேர்ந்த 28 வயது பிரசாத், 26 வயது ஷேக் இஸ்மாயில் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1,20,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் போலி நகைகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள், கார் என மொத்தம் 5,50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். இவர்கள் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இவர்கள் உரசி பார்த்தால் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நகைகளை செய்து சிறிய அடகு கடைகளை குறிவைத்து ஏமாற்றி வந்தது தெரிய வந்துள்ளது. இந்த மூவரும் முதலியார்பேட்டையில் மோசடியில் ஈடுபட்ட அதே நாளில் வில்லியனூர் பகுதியில் உள்ள மற்றொரு கடையில் 2 சவரன் போலி நகைகளை அடமானம் வைத்து 87,000 ரூபாய் பெற்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. போலி நகை மோசடி தொடர்பாக சுரேஷ்குமார் மீது 7 வழக்குகள், பிரசாத் மீது 3 வழக்குகளும் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.